சேராத நபர்களும் சரி 3 வாட்டி ஆச்சரியக்கலையோட டாபிக் சப் டாப்பிக்கை வந்து எழுதுங்க. அதோட யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருக்கும். சிலபஸ் எழுதும்போது நீங்கள் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து வந்து எழுதுறதே ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். அப்படி உட்காந்து எழுதும்போது உங்களுக்கான ஃபோக்கஸு கான்ஃபிடென்ட்டு அவ்வளோ சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதுபடி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ அதாவது நம்ம ஷெட்யூல் கொடுக்குறோம், பிளான் கொடுக்குறோம், ஸ்கூல் புக்கை எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம். ஸோ நோட்ஸுங்கிறது ஒரு ரிவிஷனுக்கு தான். ரைட்டா? இந்த நோட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் நான் டெஸ்ட் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே வந்து முடியாது. நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 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 ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மட்டுக்கு நீங்கள் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸை மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வந்து பார்த்தீங்கனாலே தமிழும் சரி ஜிகே பாட்டும் சரி ஈஸியாக வந்து முடிச்சு விட்ருலாம். அதனால் அந்த அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சாலும் அதை ஒரு ரீட் வந்து விடுங்க, தப்பே கிடையாது. அதனால் அதை வந்து அதனால தான் நான் வந்து எக்ஸாம் டிலே பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரைட்டா? இப்போ புக்கில் எங்கே ப்ரிப்பேர் பண்ணணும், புக்கோட இண்டெக்ஸ் எப்படி பார்க்கணும், எல்லா பயிற்சியும் வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் அதுபடி வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா நீங்களும் வந்து முயற்சி பண்ணணும். நான் எந்த முயற்சியுமே வந்து பண்ண மாட்டேன். ஆனால் வந்து ஸ்கூல் புக்கில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் இருக்க போகுது. இண்டெக்ஸில் நான் கொடுத்த டாபிக் வந்து இருக்க போகுது. அதை வந்து படிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஈஸியாயிரும். ஸோ அதே மாதிரி நான் கிளாஸ் எடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இருக்கும். அதை நீங்கள் வந்து படிக்கிறது வந்து கஷ்டம். மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஜாகிரஃபி வந்து கிடையாது, மேப் தான் எல்லாமே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கோம். மேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எடுக்கக்கூடிய வீடியோஸை உங்களுக்கு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடியது மேக்ஸில் ஒரு சில ரிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருவோம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு சில பேர் எல்லாருக்கும் வந்து கிடையாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் வந்து ஒரு சில பேர் நம்பிக்கை இல்லை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய தாட்டில் இருக்கீங்க. அதனால் திரும்ப ஒரு ரீகால் இன்னைக்கு வந்து விடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் முடியலை, ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் அடுத்த வார ஷெடியூலில் ப்ரெசன்டேஜும் நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வச்சுக்கலாம். எனக்கு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து கரெக்டாக வந்து கொடுப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழமாக ஒவ்வொரு இதையும் 360 வியூவில் வந்து கொடுப்பேன். சப்போஸ் எனக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு 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 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 360 வியூவில் கான்ஃபிடென்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஹோப் வந்து வரணும். அப்படி வரும் பட்சத்தில் ஏன்னா டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 392 டாபிக்ஸ் நம்ம ஸ்லோவாக கரெக்டாக வந்து போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு 10 டாபிக் எடுத்தாலே 40 நாளில் வந்து முடிச்சிடலாம். நம்ம வந்து அவ்வளோ ஸ்பீடு வந்து போகலை, ரொம்ப ஸ்லோவாக கரெக்டாக வந்து போகணும். சில பேர் வந்து வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீட்லேயே வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ரிவிஷன்ஸ் வந்து விட்டுறேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ரிவிஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு வந்து தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா ஓகே, அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + r / 100 ஹோல் பவர் n. இது வந்து ஆனுவலி. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏர்லி அப்படின்னு வந்துச்சுன்னா 1 + r 200ன்னு வரும். 200 ஹோல் பவர் 2n வந்து வரும். இது குவார்ட்டர்லி அப்படின்னா a = b 1 + r / 400 ஹோல் பவர் 2n அப்படின்னு வந்து வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஸோ இதை வச்சு ஏ கேட்கலாம், பி வேல்யூ கேட்கலாம், ஆர் கேட்கலாம், என் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஓவராலாக ஒரு ரிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 4% வட்டியில் 2028 ஆகுது எனில் அசல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்கே மெயினாக மொத்தம் ரூபா வந்து எவ்வளோ ஆகுது,
ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அமௌண்ட்டாக வந்து ஆகுது அப்படின்னு நம்ம அர்த்தம். அப்போ அமௌண்ட் வேல்யூ இங்கே 2028. ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4%. ஸோ அதுபடி இந்த வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா என்ன சொன்னேன்? அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகே, ஸோ இப்போ நமக்கு அமௌண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2028. பி வேல்யூ தெரியாது. ஸோ ஆர் வேல்யூ 4%, ரைட்டா, டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. இப்போ 2028 பி 100ம் மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளவு? 100, 104 டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர். ஸோ அகெயின் இது வந்து 2028 பி 104 அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25 நாளா 100, 26 நாளா 104. அப்போ 26 டிவைட் பை 25 ஸ்கொயருங்கிறதுனால 26 டிவைட் பை 25. ஸோ இங்கே எண்ட் வித் என்னவா வந்திருக்கு? 2028 வந்திருக்கு. அப்போ 6×3 = 18. ஸோ அப்போ 26 2028. அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருக்கேன், கியூப்பு ஸ்கொயரு அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து படிச்சுக்கணும். அது ரிலேட்டடாக சம்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இதை ஓவராலாக வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாயிரும். அப்போ என்ஆர் 48. ஸோ இதையும் அடி கொடுத்தீங்கன்னா அரௌண்ட் 78 வந்து வரும், ரைட்டா. அடுத்து இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 3×18 52 78 3. அப்போ இங்கே பி வேல்யூ ஈக்குவல் டு 3 × 25 × 25. அப்போ 25 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 25 × 25 625. ஸோ இன்ட்டு 3 போட்டிங்கன்னா பி வேல்யூ 1875. ஸோ இவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாயிரும். அதனால் இதை வந்து என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, ப்ராப்பராக வந்து பண்ணுங்க. அப்போ பொதுவாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன மாதிரி சம் வந்து கேட்குறாங்க? பிரின்சிபல் வேல்யூ ரிலேட்டடான சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. அந்த சம்ஸை என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த சம் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு, இப்போ கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதே ஃபார்மெட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ அந்த ஃபார்மெட் தான் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான வழிகாட்டலை வந்து கொடுக்கும். ஸோ என்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ அந்த பேட்டர்னில் என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பி வேல்யூ கேட்டாலே இதே ஃபார்மெட்டு இதே ஸ்ட்ரக்சரு உங்களால் என்ன பண்ண முடியும், மிக எளிமையான முறையில் இந்த மெத்தடை வந்து க்ராக் பண்ண வந்து முடியும். ஸோ அடுத்து இதே மாதிரி நம்ம வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வேல்யூ, ஆர் வேல்யூ, இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கணும். அடுத்த சம்மை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பி வேல்யூ 100% என்ன பண்ணணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த சம்மு பி வேல்யூ ரிலேட்டடாக என்ன பண்ணியாச்சு, பக்காவா வந்து பார்த்தாச்சு. ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், அடுத்த சம்மு எப்படி கேட்குறாங்களோ அதே ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஃபைண்ட் தி பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் காம்பவுண்ட் ஆனுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவனிங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு அகைன் வந்து கேல்குலேட் பண்ண போகிறீங்க. இந்த சாப்டரில் நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்க வந்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த சாப்டரை பொறுத்தவரையில் அமௌண்ட் வேல்யூ 6050, ஆர் வேல்யூ 10, என் வந்து 2. அகைன் அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + r/100 ஹோல் பவர்
என் என்னன்னா என். ஓகே, 6050 ஈக்குவல் டு பி வேல்யூ தெரியாது. 1+r பார்த்தீங்கன்னா 10/100 ஹோல் பவர் 2. 6050 இது எப்படி எழுதலாம்? பி இது எதுவும் 110/100 அப்படின்னு வரும். இதை எதை அடிச்சோம்னா 11/2 சாரி 11/10 இன்ட்டு 11/10. ஸோ இதை அடி விடுங்க பார்ப்போம். கொஞ்சமா அடி கொடுங்க, வேகமாக அடி கொடுங்க. என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஸ்பீடாக வந்து பண்ணுங்க. ஸ்பீடாக பண்ணுங்க. எத்தனை வருதுன்னு சொல்லுங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து முடியும். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதை என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வந்து பண்ணி ஆகணும். கமெண்ட் பண்ணுங்க, ஸ்பீடாக பண்ணுங்க. இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸ்பீடாக கமெண்ட் பண்ணுங்க. பயிற்சி எடுக்க எடுக்க தான் இதில் வந்து மாஸ்டர் ஆவீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் என்ன சொல்லி கொடுக்கணும் அதை சிறப்பாக பண்ணுங்க போதும். ஓகே, ஸோ இது அடி கொடுத்தீங்கன்னா ஓவரால் வேல்யூஸ் என்ன வரும்? அரௌண்ட் 5000 அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இந்த சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்கொயரு கியூப்பு அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து தெரியாதான். ரைட்டா? ஸோ இங்கே வந்து பாருங்க, இதை வந்து எப்படி அடி கொடுக்கலாம்னா 11 அடி கொடுங்க. இது அடி கொடுத்தீங்கன்னா 5×11 55. மீதி என்ன இருக்கு? 5 இருக்கு. அகெயின் 5×11 55 0. அகெயின் இதே அடி கொடுங்க. 11×5 ஸோ 5×11 55. ஓகே, ஸோ 5×11 55. பேலன்ஸு ஒரே ஒரு 0 இருக்கும். அடுத்து இந்த டபுள் 0 இங்கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்து இப்படி ஈக்குவல்ட்டுக்கு அங்கூடி இங்கூடி இருக்கிறத டைரெக்டாக என்ன பண்ணுங்க, அடி கொடுத்து பழகுங்க. ரொம்ப எளிமையான முறையில் இந்த சம்ஸ் வந்து பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ அடுத்தது வந்து பார்ப்போம். அசல் 4000க்கு ஆண்டு வட்டி வீதம். ஓகே, ஸோ இங்கே வந்து கவனிங்க. பிரின்சிபல் அளவு பி வேல்யூ 4000, ஆர் வேல்யூ 5% என கணக்கிடப்பட்டால் என் 2. இங்கே கேட்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. ரைட்டா? இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1+r/100 ஹோல் பவர் n. இந்த அமௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் வேல்யூவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட் வேல்யூ. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் வேல்யூ மொத்த தொகையிலேருந்து அசல் வேல்யூ கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக என்ன வந்துடும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும். ஒன்று இதில் வந்து பண்ணலாம், அப்படி இல்லாட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சொன்னேன்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி 1+r/100
ஹோல் பவர் n மைனஸ் 1. இது வந்து ஃபார்முலா. ஒன்று இந்த ஃபார்முலாவில் வந்து பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அமௌண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணலாம், பிரின்சிபல் அசல் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ 4000 பிரின்சிபல் வேல்யூ 1 + r. r வந்து பார்த்தீங்கன்னா 5, n வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 1. அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 105 டிவைட் பை 100. அகெயின் 105 டிவைட் பை 100 மைனஸ் 1. ரைட்டா? ஸோ இது வந்து அடி கொடுக்குறது தான். இது மேக்ஸிமம் இந்த சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி கொடுக்குறதா வந்துருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது. 4000. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணோம்னா 25 100, 21 5. அப்போ 21 டிவைட் பை 100, 21 டிவைட் பை 100 என்ன வரும், -1 அப்படின்னு வந்து வரும். சாரி, 100 கிடையாது, 20. 21 டிவைட் பை 20, 21 டிவைட் பை 20. ஸோ அப்போ இது வந்து 4000 21 × 21 என்ன வரும் அப்படின்னு பாருங்க. அதனால தான் இது வந்து நமக்கு ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும். அதனால நான் ஸ்கொயர் வேல்யூ ஃபார்முலா இது பண்ணுறேன். ஸோ 21 21 441 மைனஸ் 400 மைனஸ் 1. ஸோ அகெயின் என்ன ஆகும், இது 4000 400 இதுக்கு 41 1 × 400 441 400 போச்சுன்னா என்ன வரும், 441 டிவைட் பை சாரி 41 441 400 கழிச்சிடும் 41 டிவைட் பை 400. இந்த டபுள் ஜீரோ இந்த டபுள் ஜீரோ வந்து கேட்கலாம், இது பண்ணலாம். ஸோ அப்போ ஓவராலாக 40 × 41. ஓகே, அப்போ ஓவராலாக 1640 ஆன்சர். 1640 ஆன்சர். எல்லாரும் தெளிவாக புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணக்கூடியது. அப்போ முதல்ல பிரின்சிபல் வேல்யூ ரிலேட்டடாக சம்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஓகே, பக்காவா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. இது வந்து போதுமானது. ரைட்டா? ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். அடுத்த சம் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். அடி கொடுக்கறதுல மிஸ்டேக் பண்ணிட்டேன், திரும்ப செய்கிறேன். பி வேல்யூ 4000, ஆர் வேல்யூ 5%, n வேல்யூ 2. ஃபார்முலா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் n மைனஸ் 1. ஸோ பி வேல்யூ 4000, r வேல்யூ 1 + 5 டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 1. ரைட்டா? அப்போ 4000 இது 1 100 105 டிவைட் பை 100ன்னு இருக்கும். இதை வந்து அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 21 டிவைட் பை 20ன்னு வந்து வரும். அப்போ 21 21 440 21 21 21 × 21 441 டிவைட் பை 400 மைனஸ் 1. ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 4000 441 மைனஸ் 400 டிவைட் பை 400. இது எப்படி போட்டேன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா கீழே 400 அடிப்பக்கம் 100 இருந்தால் தான் நம்மளால் வந்து மைனஸ் பண்ண முடியும். அதனால் மேலேயும் கீழே 400 போட்டிங்கன்னா என்ன வரும், கீழே 400 வந்துடும், ஈஸியாக வந்து மைனஸ் பண்ணிடும். அப்போ 4000 அப்போ 41 டிவைட் பை 400. இப்போ என்ன பண்ணுறோம், அடி கொடுக்குறோம். ஸோ இதையும் வந்து அடி கொடுங்க. ஓகே, அப்போ அடி கொடுத்தீங்கன்னா 10 மொத்தம் இருக்கும், 410 ஆன்சர். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கேட்கக்கூடிய சம்ஸு. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து தெளிவாக வந்து 4000 41 டிவைட் பை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த சம் போயிடலாம்.
ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும், சால்ட்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து காம்பவுண்ட் இயர்லி வந்து கேட்டிருக்காங்க அடுத்த சம். இது பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இதில் அமௌண்ட் வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? அமௌண்ட் 2662, 6 10%, n 3. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க பார்ப்போம். வேகமாக இது பண்ணுங்க. வேகமாக வந்து பண்ணுங்க. ஃபார்முலா போட்டு செய்யுங்க பார்ப்போம். பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து வேல்யூ. வேகமாக பண்ணுங்க. ஸ்பீடாக பண்ணுங்க. கரெக்டாக ஒரு எவ்வளோ குயிக்காக முடியுமோ குயிக்காக வந்து ஸ்பீடாக பண்ணுங்க. ஆன்சர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். 2000. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2600 என்ன பண்ணுறோம், 2662 அது அமௌண்ட் வேல்யூ. பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்தும் கேல்குலேட் வந்து பண்ணலாம். ஸோ ஆர் வேல்யூ 10 வந்து போட்டிங்கன்னா பி வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக கேல்குலேட் வந்து பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த சம் வந்து போயிடலாம். ஸோ ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன். ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இது பண்ணணும். 9 மந்த்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மந்த் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு ஓவராலாக 3 குவார்ட்டர்ஸ் வந்து மெயினாக வந்து வரும். ஸோ இதில் அகெயின் உங்களுக்கு ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 15,625க்கு ஆர் வேல்யூ 16%, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மந்த். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மெயினாக வந்து கேல்குலேட் வந்து பண்ணணும். பண்ணுங்க பார்ப்போம். ஃபைண்ட் தி சம் முயற்சி பண்ணுங்க. கேல்குலேட் பண்ணுங்க ஸ்பீடாக. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து முடியும்.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறீங்க. வேடிக்கை பார்த்தா ஒன்றுமே வந்து இருக்காது. அதனால சீரியஸாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் n. ரைட்டுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். இந்த 9 மந்த் அப்படிங்கிறது n ஈக்குவல் டு 9 மந்த்துன்னு இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த 9 மந்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ 9 மந்த் அப்படிங்கும்போது இது வந்து 3 குவார்ட்டர்லி. இது என்ன? இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ குவார்ட்டர்லின்னு வந்து வரும்போது இந்த 9 மந்த்தை என்ன பண்ணலாம்? 3 குவார்ட்டர்லி அப்படின்னு வந்து மாற்ற வந்து முடியும். புரியுதுங்களா? ஸோ 3 குவார்ட்டர்லி அது என்னன்னா கவனிங்க, இப்படி இருக்கு. குவார்ட்டர்லி ஆஃப் ஏர்லினா இது ஃபுல்லாக வந்து வரும். குவார்ட்டர்லினா வந்து இதானே. இப்போ 12 மாதம் இருக்குது. ஓகே, இது 3 மாதம், இது 3 மாதம், இது 3 மாதம், 3 9. அகைன் இது 3 மாதம். ஒரு வருஷங்கும் போது என்னது? 12 மாதம். ஒரு வருஷங்கிற போது 12 மாதம். இங்கே 9 மாதம் இருக்கு. 1 2 3 9 மாதம் இருக்கு. அப்போ என்ன மீனிங்கு? 3 குவார்ட்டர்லி. ஓகே, 3 குவார்ட்டர்லி அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ 3 குவார்ட்டர்ஸ். 3 குவார்ட்டர்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அப்போ n அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3. அதுபடி அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ 15,625. 1 + r என்னது? 16 டிவைட் பை 100 ஹோல் பவர் 3 போட்டு அடி கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் வேல்யூ 17,576 வந்து வரும். ஸோ இதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 1951 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து. புரியுதுங்களா? இப்படி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கேல்குலேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ, உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதுபடி நீங்கள் வந்து பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் அடி கொடுக்குறதுல மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நான் கொடுக்கக்கூடிய சம்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா போதும். அதை தாண்டி பெரிய லெவலில் கேள்விகள் வந்து வராது. ரைட்டுங்களா? அப்போ இதுபடி என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ ரிலேட்டடாக டேபிள்ஸ் நீங்கள் வந்து நெட்லேயே வந்து எடுத்துக்கலாம். நான் அடுத்த கிளாஸில் ஸ்கொயர் க்யூப் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் வந்து மெயினாக வந்து கைட் பண்ணுறேன். ஸோ க்யூப் 1 to 30 அப்படின்னு வந்து நெட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும். அதில் இமேஜ் போகணும். எப்படி தேடி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் யுத்திகள் சொல்கிறேன். ஏன்னா ஸ்கொயர் என்ன வரும், க்யூப் என்ன வரும்னு கன்ஃபியூஸ் பண்ணுறதோட இது பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி டெலகிராமில் ஷேர் பண்ணிடுங்க. இது வந்து எதுக்கு? க்யூப்புக்கு. ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணணும்னா சிலபஸ் எப்படி 3 வாட்டி எழுதுனீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இதை 3 வாட்டி எழுதணுங்க. 3 வாட்டி எழுதுங்க. உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும்.
எப்போ பிரச்சனை ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கொயரு, கியூப்பு, வேல்யூஸு கால்குலேட் பண்ணுறதுலாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஸோ ஸ்கொயர், கியூப் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் வந்து தெளிவான முறையில் இது பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஸோ அப்போ இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். இது வந்து 3 முறை நீங்கள் கைப்பட எழுதுங்க. பயங்கரமான அவுட்புட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். எழுதும்போது தான் அதோட ஃபீல்ஸ் வந்து தெரியும். நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஷார்ட்கட் எப்படி ஸ்கொயரு, கியூப் வந்து ஷார்ட்டாக வந்து பண்ணணும் அது வந்து சொல்கிறேன். அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். 30 வரைக்கும் கண்டிப்பாக வந்து போகணும். 15 ஸ்கொயர்டு 225, 25 ஸ்கொயர்டு 625. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7, 17, 27 எல்லாமே எண்ட் வித் 9ல் வந்து முடியும். 8 வந்து பார்த்தீங்கன்னா 4, 4, 4. ஸோ இதை வச்சு நீங்கள் இது பண்ண முடியும். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து 169, 529. இப்படி நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1 கியூப் 1, 2 கியூப் 121, அடுத்து 441. இப்படி வந்து படிக்கலாம். கண்டினியூஸாக வந்து படிக்காமல் இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்த சம்மு நம்ம வந்து ஓகே, அடுத்த சம் வந்து வாங்க. ஸோ அப்போ இந்த இதை நீங்கள் என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி கேல்குலேட் வந்து பண்ணலாம். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே சம் தான். ஓகே, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 16,000க்கு 9 மந்த். 16,000 இது வந்ததா 9 மந்த் 3 ஆண்டுகளில். ஓகே, ஸோ அடுத்த சம் வந்து பார்த்துருவோம். இங்கே 15,000 வந்து கொடுத்துருக்காங்களே, அதே மாதிரி என்னது 16,000 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 16,000 9 மந்த்து 20% பெர் ஆனம். காம்பவுண்ட் குவார்டர்லி வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே கவனிங்க. ஸோ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்கேன். அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + R டிவைட் பை குவார்டர்லி அப்படின்னா என்ன வரும், 400 4n அப்படின்னு வந்து வரும். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஓவராலாக நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 16,000 1 + R வந்து பார்த்தீங்கன்னா 20 டிவைட் பை 400 நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கேல்குலேட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட்லேயே வந்து பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ 9 மந்த் இருக்கு இல்லையா, 9 மந்த் வந்து இருக்கு. இந்த 9 மந்த்தை அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 குவார்ட்டர்ஸ். 9 மந்த் அப்படிங்கிறது 3 குவார்ட்டர்ஸ் ஆகும். அதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி அமௌண்ட் ஈக்குவல் டு இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + R டிவைட் பை 100 ஹோல் பவர் n. அப்போ 16,000. ஓகே, 1 + 5ங்கும் போது 1 + 5 5 200 ஹோல் பவர் n. அகெயின் 16,000 105 டிவைட் பை 100ன்னு வரும், ஹோல் பவர் 3ன்னு வந்து வரும். அகெயின் 16,000. ஸோ இதே அடி கொடுத்தீங்கன்னா 21 டிவைட் பை இது 21 டிவைட் பை 20 21 டிவைட் பை 20. இதை ஓவரால் அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அமௌண்ட் வேல்யூ அரௌண்ட் 18,852. அதை வந்து என்னதோட பிரின்சிபல் வேல்யூவோட இது பண்ணிங்கன்னா நமக்கு 2,522 வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், கேல்குலேட் வந்து பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அப்போ ஓவராலாக கொஷின் ஃபார்மட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் திரும்பவும் வந்து ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன். கவனிங்க. ஸோ பிரின்சிபல் வேல்யூ ரிலேட்டடாக சம்ஸ் வந்து கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக சம்ஸ் வந்து கேட்குறாங்க. குவார்ட்டர்லி ரிலேட்டடாக சம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஹாஃப் ஏர்லி ஓரியன்டாக சம்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ரேட் ஓரியன்டாக ஆர் வேல்யூ ரிலேட்டடாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் வச்சு அந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ரைட்டா?
ஸோ அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ பாருங்க, 15% ஒரு தொகையானது தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 50% வந்து அதிகரிக்குது. ஓகே, ரூபாய் 10,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. இப்படியும் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்மு ரெண்டே வந்து கம்பேர் பண்ணணும். எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூஸ் என்ன ஆகுது, உங்களுக்கு 50% ஒரு தொகையானது பிரின்சிபல் வேல்யூ என்ன ஆகுது, தனி வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 4 ஆண்டுகளில் 50% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100 அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, பி வந்து 50% வந்து அதிகரிக்குது. ஓகே, 50% வந்து அதிகரிக்குது. என் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 ஆண்டு. அடுத்து ஆர் வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரியாது, அதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் வேல்யூஸ் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். ரைட்டா? ஆர் வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணுவீங்க. ஸோ 50% அதிகரிக்குது. 50% அப்படின்னா ஹாஃப் ஆருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகுது, 1 ஆகுது அப்படின்னு அர்த்தம். 4 ஆண்டுகளில் ஃபுல் வேல்யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இப்போ 2 இருக்குது அப்படின்னா இப்போ அதாவது 4 இருக்குன்னா 6 ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். 50% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுபடி என்ன பண்ணுறீங்க, ஆர் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுறீங்க. ஆர் வேல்யூ வந்து கேல்குலேட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஆர் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் அமௌண்ட்லேருந்து, ரைட்டா, அமௌண்ட்லேருந்து நமக்கு அடுத்த ஃபார்முலா. ஸோ நமக்கு ஓவராலாக அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 10,000க்கு, ஓகே, 10,000க்கு 3 ஆண்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ஆறுங்கிறது ரேட் வந்து எடுத்துக்கிறீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி ரேட் எடுத்துக்கிங்க. அதே ரேட்டை என்ன பண்ணுறீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணும்போது அந்த ஆறை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் மொத்த அமௌண்ட் கிடைக்கும். அதுலேருந்து பிரின்சிபல் வேல்யூ 10,000 வந்து கிடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸும் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஸோ இங்கே 50% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா. அடுத்த சம் வந்து பாருங்கள், 60% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அமௌண்ட் 6 இயர்ஸில் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அகெயின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஓவராலாக 12,000 ஆஃப்டர் 3 இயருக்கு சேம் ரேட். அப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறீங்க. அகெயின் அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பெறப்பட்ட ஆரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சம்ஸ் வந்து கேல்குலேட் வந்து பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் இந்த சம்ஸ் வந்து முடிச்சிடலாம். இப்போ ஓவராலாக இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் 2-3 சம் வந்து போட்டுடலாம். ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே ரூபாய் 5,000க்கானது 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டி. ஸோ அப்போ 8,000 மாற்றி சொல்லணும். இங்கே பாருங்கள், 8,000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 9,261 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஓவராலாக பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8,000. பி வேல்யூ 8,000. ஓகே, அமௌண்ட் வேல்யூ 9,261. என் வேல்யூ 3. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணணும், நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணணும். சாரி, ரேட் வேல்யூ வந்து வீதம், கூட்டு வட்டி வீதம் வந்து ரேட் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஆர் வந்து உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? அப்போ ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் n. 9,261 8,000 பி வேல்யூ 1 + ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஆர் வேல்யூ நமக்கு வந்து தெரியாது, டிவைட் பை 100 ஹோல் பவர் 3. ஸோ இதை வச்சு ஆர் வேல்யூ வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம்.
நல்லா கவனிங்க. 9261 டிவைட் பை 8000 கீழே கொண்டு வந்தோம். 8000 ஈக்குவல் டு இதை வந்து இது பண்ணிங்கன்னா ஓவராலாக என்ன வரும்? 100 + 6 ஹோல் பவர் 3 டிவைட் பை 100 ஹோல் பவர் 3 அப்படின்னு வந்து வரும். ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா கியூப்பாக வந்து மாற்றணும். ரைட்டா? 9261 உடைய கியூப். இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், கியூப் வேல்யூ வந்து படிங்க அப்படிங்கிறத சொன்னேன். ரைட்டா? ஸோ இப்போ அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் வேல்யூ என்னவா இருக்குது? ஸோ நாம் இதில் வேல்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கியூப்புக்கு 9261 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணணும். 9261 இப்போ நீங்கள் ஓவராலாக இந்த இது வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா வந்ததே தான் வந்து வந்துட்டு இருக்கும். ரைட்டா? இப்போ 21 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 9261. இதே மாதிரி 20 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 8000. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 + 100 ஹோல் பவர் கியூப் ஈக்குவல் டு என்னது? 21 டிவைட் பை 20 ஹோல் பவர் கியூப். இந்த ரெண்டு பக்கம் கியூப் இருக்கிறதுனால நம்ம வந்து டைரெக்டாக இதை என்ன பண்ணிடலாம், அடி கொடுத்துடலாம். ஒன்று r + 100 அப்படிங்கிற மாதிரி வந்து வைங்க. அப்படி இல்லாட்டி 100 + rன்னு கூட வந்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? 21 டிவைட் பை 20 ஹோல் பவர் கியூப். இதையும் டைரெக்டாக வந்து அடி கொடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு வேல்யூஸ் என்ன வரும்? ஸோ r டிவைட் பை 100, இந்த ஒன்று அங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆகும். 21 டிவைட் பை 20 -1 இருக்கும். அப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? r டிவைட் பை 100 1 டிவைட் பை 21க்கு 20 போனால் 1 வரும் டிவைட் பை 20. இதையும் அடி கொடுத்தீங்கன்னா I 2 10, அப்போ 5 வந்து வரும், 50 வந்து வரும். r ஈக்குவல் டு என்னது? 5%. ஸோ இப்படி என்ன பண்ணலாம், ஆர் வேல்யூஸு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆர் ரிலேட்டடாக. அப்போ என்ன பண்ணோம்? பி வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணோம், ஏ வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணோம், ஆர் வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? என் வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணோம். என் வேல்யூஸ். ரைட்டுங்களா? ஸோ டைம் டூரேஷன்ஸ் அடுத்து பாருங்க. ஸோ இங்கே ரூபாய் 16,000. இப்போ அமௌண்ட் பி வேல்யூ 16,000, ஆர் வேல்யூ 5%. ஓகே, அமௌண்ட் வேல்யூ 16,615. என் வேல்யூ என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? அகெயின் அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் n. ரைட்டுங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்கு? அமௌண்ட்டு 16,615 ஈக்குவல் டு தி 16,000. 1 + r வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவைட் பை 100 ஹோல் பவர் n. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? n வேல்யூ நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். n தானே வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ 16,615 divided by 16,000 equal to the 105 போட்டிங்கன்னா 21 divided by 20 whole power n. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 21 இருக்குது, இங்கே 16 இருக்குது. அப்போ என்ன வரும்? உங்களுக்கு ஓவராலாக நியர்பை வேல்யூஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இந்த சம்மை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், என்ன நீங்கள் ஆப்ஷனை வச்சு வந்து போகலாம். ஆப்ஷனை வச்சு எந்த வேல்யூ வந்து வரும் அப்படிங்கிறத வந்து போகலாம். ஸோ இப்போ ஓவராலாக 16,000 16,615 வச்சு வந்து பண்ணலாம். அப்படிலேட்டு என்ன பண்ணலாம்னா இதை வந்து 5ஆல் வந்து அடி கொடுத்துருக்கோங்க. 5ஆல் வந்து அடி கொடுத்தீங்கன்னா ஸோ 5ஆல் வந்து அடி கொடுங்க. 16,000 இதையும் 5ஆல் வந்து அடி கொடுக்கலாம். ஸோ 16,615 5ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 3,323 வந்து வரும். 5ஆல் அடி கொடுத்தீங்கன்னா
மூஹஞ்சா பாஞ்சு, அகைன் மூஹஞ்சா பாஞ்சு, இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா அகைன் 16,000 அஞ்சால் அடி கொடுத்தீங்கன்னா 3200 அப்படின்னு வந்து வரும். ரைட்டா? ஸோ இங்கே 3325 ஸ்கொயர் ஆர் கியூப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் என்ன வரும்னு பார்ப்போம். ஆர் ஸ்கொயர் கூட வந்து வச்சுக்கலாம். ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 3325. மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓவராலாக 1.5 சம்திங் வந்து வருது. ஸோ இதை அடி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக பாருங்க. ஸோ இது வந்து ஸ்கொயர் வந்து போட்டோம்னா 1.05 ஹோல் ஸ்கொயர் வந்து வருது. அதே மாதிரி இதே வந்து அடி கொடுத்தோம்னா 1.05 வந்து வருது. அப்போ இந்த ரெண்டே வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா 1.05 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.05 n வந்து போட்டிங்கன்னா அப்போ n இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. டைரெக்டாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்படியும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? இது கரெக்டானு பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம். இதில் ஒரு சின்ன இது 16 16,000 கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6,000. அதான் பார்த்தேன், ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த செம்ம ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸு. ஸோ இங்கே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆர் வேல்யூ, பி வேல்யூ 6,000, பி வேல்யூ 6,000, அமௌண்ட் வேல்யூ 6,515, ஆர் வேல்யூ 5 டிவைட் பை 100 ஹோல் பவர் n. இப்போ 6615 டிவைட் பை 6,000 ஈக்குவல் டு 21 டிவைட் பை 20 ஹோல் பவர் n. ஸோ இது 1.05 ஹோல் பவர் n. ஸோ இதே வந்து அடி கொடுத்தீங்கன்னா 1.05 ஹோல் ஸ்கொயர்டுன்னு வந்து வரும். ரைட்டா? ஸோ ஓவராலாக அடி கொடுக்கும்போது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 21 டிவைட் பை 20 அதே மாதிரி வந்து ஸ்கொயர் வேல்யூ வந்து வரும். ஸோ வந்துச்சுன்னா நமக்கு இப்போ என்ங்க கூடிய இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. டைரெக்டாக வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்மை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது சப்போஸ் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, கஷ்டமாக இருக்குன்னா நம்ம திரும்ப ஒரு ரிவிஷன் வந்து விட்டு பக்கவாக இன்னொரு முறை நம்ம வந்து கற்றுக்கலாம். தப்பே வந்து கிடையாது. எந்தெந்த சம்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்த இதுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ரிவர் டாபிக்ஸு வந்து போயிடுவோம். ரிவர்ஸில் ஒரு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கு. அதான் நான் வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி கொடுத்துறேன். ஜாகிரஃபியில் ரிவர்ஸ் டாபிக்ஸ். ஓகேவா? நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த ரிவர்ஸ் டாபிக்ஸு ஒரு ரிவிஷன்ஸ் மட்டும் வந்து விட்டுறேன். அதாவது பாருங்கள். ஸோ ரிவர்ஸ் டாபிக் ஜாகிரஃபியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆறுகள் டாபிக். அந்த ஆறுகள் டாப்பிக்கில் ஒரு சில மிக முக்கியமான டேட்டாஸ் வந்துருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதிலேருந்து என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் பொதுவாக வந்து கேட்பாங்க. அதனால் எக்ஸாமுக்கு தேவையான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஆறுகள் 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 சிந்து, இந்தியாவில் பாயக்கூடிய சிந்து நதியின் நீளம் 905 கிலோமீட்டர். இந்தியாவில் பாயக்கூடிய சிந்து நதியின் நீளம். ஓகே.
ஸோ ஜீலம் ரிவர் இருக்கு இல்லையா, ஜீலம் ரிவருடைய வலது பக்கத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷான் கங்கா. கிஷான் கங்கா அப்படிங்கக்கூடிய கிஷான் கங்கா அப்படிங்கிறது ஜீலம் ரிவரின் துணை ஆறுகள். ஜீலம் ஆறுகளின் துணை ஆறுகள். அதுக்கப்புறம் பெனிசுலா ரிவர். ஓகே, தீபகற்ப ஆறுகளை லென்த் படி இது பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோதாவரி வந்து வரும், அடுத்து கிருஷ்ணா, அடுத்து மகாநதி வந்து வரும். கோதாவரி, மகாநதி, நர்மதா, காவேரி. ஸோ இது வந்து சப்போஸ் இந்த 4 ஆறுகள் கொடுத்தாங்கன்னா கோதாவரி, மகாநதி, நர்மதா, காவேரி. இந்த ஆர்டரை நான் வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிரம்மபுத்திரா எங்க உற்பத்தி ஆகுது? ஒன்று சொல்லுங்க. ஓகே, பிரம்மபுத்திரா ஆறு எங்க உற்பத்தி ஆகுதுன்னா சாங்போ. சாங்போ அப்படிங்கக்கூடிய இடத்துல உற்பத்தி வந்து ஆகுது. ஓகே, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து பாருங்க. மானாஸ். மானாஸ் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா ஆறுடைய கிளை நதி. மானாஸ் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா ஆறின் கிளை நதி மானாஸ். வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மான்சோவர். மான்சோவருக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றில் இண்டஸ் ரிவர், சிந்து நதி மான்சோவர் லேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல தான் பிரம்மபுத்திரா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஜீலம் ரிவர் எங்க உற்பத்தி ஆகுது? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜீலம் ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதே மாதிரி பியாஸ் ரிவர். பியாஸ் ரிவர் குலு ஹில்ஸ், குலு மலையில பியாஸ் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தான் இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான் நதிநீர் பங்கீடு 1960 ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லூனி ரிவர். லூனி ரிவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்வீட்டா வந்திருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா வந்திருக்கும். ஸோ அது எங்க ட்ரெயின் ஆகுது? ஏற்கனவே நான் மேப்ல வந்து பார்த்தோம். இப்படி இருக்கும், குஜராத் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கக்கூடிய இடத்துல லூனி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து ட்ரெயின் ஆகும். அடுத்து கங்கா ரிவர் வந்து பார்ப்போம். கங்கா ரிவர். கங்கா ரிவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோமதி. கோமதி அப்படிங்கிறது கங்கை நதியின் கிளை நதி. கங்கை நதியின் கிளை நதி. யமுனாவும் கங்காவும் சேரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரயாக்ராஜா நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல அமர்கண்டக் பிளாட்டியில ஸ்டார்ட் ஆகி சன் ரிவர் இங்கிட்டு போகும் வடக்கு நோக்கி. அதே மாதிரி மேற்கு நோக்கி நர்மதா ரிவர் வந்து மேற்கு நோக்கி போகும். ரைட்டா? ஸோ இது வந்து மேற்கு நோக்கி செல்லக்கூடியதுல நர்மதா ரிவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஓவராலா இந்த இடத்துல என்ன இருக்கும்? தாமோதர் அப்படிங்கக்கூடிய ஆறு. இந்த தாமோதர் ஆறு கிழக்கு நோக்கி வந்து செல்லும். தாமோதர் ஆறு கிழக்கு நோக்கி செல்லும். ரொம்ப ஷார்டஸ்ட் லென்த் உள்ள ஒரு ரிவர் வந்து இது வந்து தெரியும். இதே மாதிரி யமுனா ரிவர். யமுனாருடைய கிளை நதி யாரு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பல் ரிவர்.
சம்பல் ரிவர் யமுனா நதியின் கிளை நதி. ஓகே, அதே மாதிரி இங்க அமர்கண்டக் பிளாட்டி வந்து சொன்னேன். ஸோ இங்கே தான் என்ன ஆகுது, அமர்கண்டக் பிளாட்டில தான் சத்தீஸ்கர்ல நர்மதா ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அமர்கண்ட் ஆஃப் மைக்கால் மலை அப்படிங்கக்கூடிய ஒரு மலை, மைக்கால் ஹில்ஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல அமர்கண்டக் பிளாட்டியில நர்மதா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து கோதாவரி. ஸோ சவுத் இந்தியாவோட மிகப்பெரிய ஆறு, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி தான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு. இப்போ நான் சொன்ன மாதிரி பிரம்மபுத்திரா, பிரம்மபுத்திரா இதுல ஒரு ஃபேமஸான சிட்டி வந்து உண்டு, திப்ருகார். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கு. திப்ருகார் வந்து ஒரு முக்கியமான ஒரு மெயின் சிட்டி. இது சம்பல் ரிவர் வந்து பாத்தீங்களா, யமுனை நதியோட துணை நதி சம்பல் ரிவர். ஸோ இந்த சம்பல் ரிவர்ல கோட்டா, கோட்டா அப்படிங்கக்கூடிய சிட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், கோட்டா. அடுத்து இந்த உஜ்ஜைன், நம்ம வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன் அப்படின்னா கும்பமேளா. கும்பமேளா வந்து நடக்கக்கூடிய உஜ்ஜைன் 12 வருஷம் ஒருக்கா நடக்கும். இது எதுல இருக்குன்னா ஜிப்ரா, ஜிப்ரா அப்படிங்கக்கூடிய ஆறுல இருக்கு. ஜிப்ரா அப்படிங்கக்கூடிய ஆறுல வந்து இருக்கு. ரைட்டா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லக்னோ, யூபி, அது வந்து பாத்தீங்கன்னா கோமதி, கோமதி ஆற்றுல இருக்கு. கங்கை நதியோட துணை நதியான கோமதி நதியில வந்துருக்கு. ரைட்டா, இதே மாதிரி யமுனா, கங்கா ரெண்டு இடத்துல வந்து பிரியும். டெல்லி அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க எங்க இருக்குன்னு. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மகாநதி, மகாநதி வந்து சொன்னேன், இது பக்கத்துல வந்து வரும் மகாநதி. இந்த மகாநதி எங்கெல்லாம், ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகுது. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ மான்சோவர் லேக்ல, மான்சோவர் லேக்ல சிந்து, சட்லஜ், மான்சோவர் லேக்ல யாரெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதா, சிந்து, இந்தியாவுக்கு வெளியே சட்லஜ் அண்ட் பிரம்மபுத்திரா, பிரம்மபுத்திரா இதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகுது. ஓகே, அப்போ இந்தியாவில் உற்பத்தி ஆகாத ஆறுன்னு கேட்டாங்கன்னா இண்டஸ் ரிவர் ப்ளஸ் வந்து சட்லஜ் ரிவர் வந்து போட்டு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே மான்சோவர் லேக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நியர்பை கைலாசா மவுண்டைன். இப்போ சிந்து நதியை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கைலாசம், மவுண்ட் கைலாசாவில், கைலாசா மலையில். ஓகே, ஸோ கிளேசியர்ஸ் என்னன்னு வந்து கேட்பாங்க, எந்த பனியாறுல வந்து இதாகுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது பேர் வந்து போட்டுக்கோங்க, பொக்கார், பொக்கார், பொக்கார் ஷூ, பொக்கார் ஷூ அப்படிங்கக்கூடிய பனியாறு இதுக்கு வந்து ஃபேமஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல லூனி ரிவர், லூனி ரிவர் ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது ஆரவள்ளி மலைத்தொடர்ல, ஆரவள்ளி மலைத்தொடர்ல லூனி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி இந்த இடத்துல நர்மதா, தப்தி இருக்கு இல்லையா, தப்தி வந்து ஸ்டார்ட் ஆகுறது சாத்பூரால, சாத்புரா மலையில ஸ்டார்ட் ஆகும், சாத்புரா. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நர்மதா ரிவர்னாலே அமர்கண்டக் இது. ஓகே, ஸோ இதுல தப்தி ரிவருடைய கிளை நதியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஆறு இருக்கு, கிர்னா. கிர்னா அப்படிங்கிறது தப்தி. ஸோ கிர்னா அப்படிங்கிறது தப்தி ஆருடைய கிளை நதி, தப்தி ஆருடைய கிளை நதி. அதை வந்து பார்த்துக்கோங்க.
ரைட்டா? ஸோ எது எது இது பண்ணிடுவோம், எங்கெங்கே ஆரிஜின் ஆகுதுன்னு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பெரியார் ரிவர். பெரியார் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் ரிவர் கார்டமன் மலை, கார்டமன் மவுண்டைன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கார்டமன் மவுண்டைன்ல பெரியார் ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கோதாவரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாசிக் ஹில். கோதாவரி நாசிக் மலையில ஸ்டார்ட் ஆகுது. நாசிக். ஓகே, நாசிக். கிருஷ்ணா ரிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணா மகாலீஸ்வரர். கிருஷ்ணா மகாபலீஸ்வரர். மகாபலீஸ்வரர்ல கிருஷ்ணா ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்பாங்க. மகாநதி இந்த இடத்துல வந்து சொன்னேன் இல்லையா, மகாநதி பாஸ்டர். பாஸ்டர் அப்படிங்கக்கூடிய மலையில மகாநதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாஸ்டர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ் ரெகுலராக வந்து கேட்குறாங்க. இதை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல வந்து கொஸ்டின்ஸு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிவர் ஓரியன்டா டிஎன்பிசியில் பொதுவாக வந்து கேட்குறாங்க. அந்த ரிவர் ஓரியன்டான கொஸ்டின்ஸு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து வரும். அதனால இதை வந்து பக்காவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ஓரியன்டான அடுத்த டேட்டாஸ் வந்து பார்த்துக்கோம். அடுத்தது இதே மாதிரி தமிழ்நாட்டு ஆறுகள் சார்ந்ததும் நீங்கள் வந்து மெயினாக வந்து படிக்கணும். தமிழ்நாட்டு ஆறுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதில் ஓகே, பீகாரின் துயரம் கோசி ரிவர். கோசி ரிவர் பீகாரின் துயரம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இதே மாதிரி கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ரிவர் தீபகற்ப இந்தியாவில் ஃப்ளோ ஆகுது. நிறைய பறவைகள் எங்க அரபிக் சீல இந்த பே ஆஃப் பெங்கால்ல போய் வந்து அங்கே போய் வந்து கலக்குது. இந்த டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி உருவாக்கக்கூடிய டெல்டா. நிறைய பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாழிடமாகவும் பேட் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேட் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன், மேப்ல காமிக்கிறேன். பேட் ஃபுட் அப்படின்னா பறவைகளுடைய கால் தடம் மாதிரி வந்திருக்கும். ஸோ அமெரிக்காவில் மிசசிப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர். மிசசிப்பி ரிவர் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரிவர் பார்த்துக்கோங்க. அந்த ரிவரு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பேட் ஃபுட்னு சொல்லிடலாம், பறவைகளோட கால் தடம் மாதிரி வந்து உருவாகும். அதே மாதிரி இங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மேப் வந்து பாத்தீங்கன்னா புரியும். அமெரிக்காவில் மிசிசிப்பி ரிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெல்டா, பேட் ஃபுட் டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இந்த பறவையோட கால் தடம் மாதிரி இருக்கு பாருங்க, அதோடைய அந்த ஆறு ட்ரெயின் ஆகக்கூடிய இடம் டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது பறவையோட கால் தடம் மாதிரியே வந்து இருக்கும். இந்த இருக்கா, இந்த மாதிரி வந்து இருக்கும், அது ட்ரெயின் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ அதே மாதிரி கிருஷ்ணா ரிவர் இப்போ சொன்ன கிருஷ்ணா ரிவர் இது எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரி பேட் ஃபுட் டெல்டாவை கிருஷ்ணா ரிவர் வந்து உருவாகுது. கோதாவரி இந்த இருக்குல்ல, அந்த மாதிரி கால் தடம் மாதிரி வந்து இருக்கும், இதுதான் பேட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்தியாவில் கிருஷ்ணா ரிவர்.
ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேப் ஓரியன்டடாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐயோ, நான் ஸ்க்ரீன் சரியாக ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மிசிசிப்பி ரிவருங்கிறது இந்த மாதிரி பறவைகளோட கால் தடம் மாதிரி எப்படி இருக்கும், அதோடைய பாதம் வந்து இருக்கும் அந்த டெல்டா பகுதி. அதே மாதிரி இங்கே இந்தியாவில் உங்களுக்கு நமக்கு பேட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ரிவர் இதே ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. இந்த மாதிரி பார்க்கறது பறவையோட கால் தடம் மாதிரியே வந்துருக்கும். ரைட்டா? அதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பெறுவோம். ஸோ அதுக்கடுத்து ஸோ உலகத்திலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகத்தின் மிகப்பெரிய வாட்டர் ஃபால் வந்து கேட்பாங்க. ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறத வந்து பார்த்துருங்க. ஓகே. அதே மாதிரி முக்கியமான நீர்வீழ்ச்சி எங்கெங்கெல்லாம் என்னென்ன நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நர்மதா ரிவர் அமர்கண்டக் பிளாட்டியூவில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, விந்தியன் மலைத்தொடரில் இங்கிட்டு விந்தியன் மலைத்தொடர் அமர்கண்டக் பிளாட்டியூவில் வடக்கில் விந்திய மலை, தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்புரா மலை. இங்கே விந்தியா சாத்புரா இதுக்கு இடையில தான் யார் போவா? நர்மதா ரிவர் வந்து போவாங்க. மேற்கு நோக்கி வந்து செல்லும் நார்த்தில். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விந்தியாவுக்கும் சாத்புராவுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகக்கூடியது நர்மதா ரிவர். துங்கபத்ரா ரிவர். துங்கபத்ரா ரிவர் எந்த ரிவருக்கு இடையில உள்ள பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. சன் ரிவர் எத்தனை கிலோமீட்டர்னா 284. பீகார் பக்கத்தில் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா? இந்த அமர்கண்டக் பிளாட்டியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது 784 கிலோமீட்டர். ஸோ அதே மாதிரி காவிரி ரிவர் இருக்கு இல்லையா? காவிரி ரிவருடைய துணை ஆறுகள் கபினி, ஹெராங்கி இதெல்லாம் காவிரி ஆறுடைய துணை ஆறுகள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேற்கு நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள்ல லாங்கஸ்ட் லென்த் யாருன்னா நர்மதா ரிவர். மேற்கு நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள்ல லாங்கஸ்ட் லென்த் நர்மதா ரிவர். அதே மாதிரி சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட். சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் எதில் பண்றாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நர்மதா ரிவர்ல தான். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன டேம் எங்கெங்க இருக்கு? ஓப்ரா டேம் வந்து சொல்றேன். டேம் ஓப்ரா டேமு யூபியில் இருக்கு. தவா டேமு மத்திய பிரதேசத்தில் இருக்கு. தவா டேமு. ஹிராகுட் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒடிசாவில் இருக்கு. அதுக்கப்புறம் கடக்க வாசல கடக் வாசலா கடக் வாசலா அப்படிங்கக்கூடிய டேமு கடக் வாஸ்லா அப்படிங்கக்கூடிய டேமு எங்க இருக்குன்னா ஓப்ரா டேமு யூபி, தவா டேமு மத்திய பிரதேஷ், ஹரிகூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா, கடக்க வாசலா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. ஓகே, இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட ரிவர் பேசின்ஸ். ரிவர் பேசின்ஸ்னா அந்த இப்போ வீட்டில் பல் தேய்ச்சி துப்புவீங்க இல்லையா? அதான் வந்து பேசின்ஸ். என்ன பண்ணுவீங்க? அந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகி மலையில ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல ஃபுல்லாக வந்து ட்ரெயின் ஆகும். அதை வந்து பேசின்னு சொல்லுவோம். அதுபடி இந்தியாவில் எத்தனை குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க? பேசின்ஸை 20 குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அந்த 20 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து பெருசு, 12 மேஜரு, 8 வந்து பார்த்தீங்கன்னா மைனர். 12 மேஜரு, 8 வந்து பார்த்தீங்கன்னா மைனர்.
ஓகேவா? நதிநீர் ஆணைய சட்டம் ஏற்கனவே நான் சொன்னேன் 1956. ரிவர் போர்டு ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1956ல். ஓகே, அதுக்கப்புறம் இதான் முக்கியம். அதுக்கப்புறம் சாராவதி ரிவர்ல ஒரு நீர்வீழ்ச்சி வந்திருக்கு, ஃபேமஸான நீர்வீழ்ச்சி, ஜெர்ஷோபா நீர்வீழ்ச்சி. அதே மாதிரி தீபகற்ப இந்தியாவில் பெனிசுலாவில் அதிகமான கவரேஜ் பெர்சன்டேஜ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 10% பரப்பு எதுக்கு இருக்குன்னா கோதாவரிக்கு இருக்கு. கோதாவரி 10%, பெனிசுலா ரிவரில் 10% ஏரியாவை ஆக்குபை பண்ணுறது கோதாவரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தென்னிந்தியாவின் கங்கைன்னு அழைக்கப்படுறதும் இதுதான், கோதாவரி தான். தென்னிந்தியாவின் கங்கை அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் புனிதமான நதி, தென்னிந்தியாவின் கங்கைன்னா கோதாவரி, தென்னிந்தியாவின் புனிதமான நதினா காவேரி. தென்னிந்தியாவின் புனிதமான நதி காவேரி. ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொடிவேரி அணை. கொடிவேரி அணை எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பவானி ஆறுல இருக்கு. பவானி ஆறுல கொடிவேரி அணை வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்த்தோம், கில்ஜித் டனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கில்ஜித் டனல் இது எந்த நதிக்கடையில வந்து இருக்குன்னா இண்டஸ் ரிவர். கில்ஜித் பாகிஸ்தான் வந்து பார்த்தோம் இல்லையா, இது. ஓகே, ஸோ இதே மாதிரி காவேரி வந்து சொன்னேன். ஸோ காவேரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி அப்படிங்கிறது கங்கா ரிவரை சுத்தப்படுத்துற மாதிரி காவேரி ஆறை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு. சைனாக்காரன் என்ன பண்றான்னா பிரம்மபுத்திரா ரிவர்ல சைனீஸ் வாட்டர் பாம் அப்படிங்கக்கூடிய ஒரு டேம் வந்து பிளான் பண்ணியிருக்கான். சீன நீர்குண்டு அணை வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் பிரம்மபுத்திரா ரிவர்ல பிளான் பண்ண வருது. ஓகேவா? ஸோ இந்த பிரம்மபுத்திரா ரிவர்ல தான் என்ன இருக்கு, சுந்தரவன காடுகள். உங்களுக்கு பங்களாதேஷில் போயிட்டு ட்ரெயின் ஆகுது இல்லையா, மாங்குரோஸ் காடுகள், அலையாதிரி காடுகள் வந்து இப்போ டைடல் ஃபாரஸ்ட் வந்து இங்கே தான் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மேற்கு நோக்கி செல்லக்கூடியது நர்மதா ரிவர் தான், அதை தாண்டி வந்து ஆகாது. லாங்கஸ்ட், உலகத்திலே லாங்கஸ்ட் டேம் எதுனா ஹிராகுட் டேம். லாங்கஸ்ட் டேம். பொதுவாக ஹிமாலயன்ஸ் ரிவர்ஸ் வற்றவே வந்து செய்யாது. வற்றாத நதினா ஹிமாலயஸ் தான். ஓகே, ஸோ இதே மாதிரி இண்டஸ் ரிவர் சொன்னேன் இல்லையா, இண்டஸ் ரிவரு ஒருடைய கிளை நதி வந்து இருக்கும், ஷாயோக் அப்படிங்கிறத சொன்னேன். ஷியாக் அப்படிங்கக்கூடிய ரிவரு, இது இறந்த ஆறு, டெத் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம், இறந்த ஆறு. ஓகேவா? கர்நாடகா மாநிலத்துல என்னென்ன ஆறுகள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னா பாலாறு, பெண்ணை ஆறு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி. இது எல்லாமே கர்நாடகாவில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அலகானந்தாவும் பாகிரதியும் ஜாயிண்ட் ஆகிறது தேவ் பிரயாக்.
அலகானந்தாவும் பாகீரதியும் ஜாயிண்ட் ஆகுது தேவ் பிரயாக். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்? பாலிமேலா. பாலிமேலா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடிசாவில் இருக்கு பாலிமேலா. குர்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில். மகாராஷ்டிராவில். அக்ரி மோடா. வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத். இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். கோபாலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அசாம். இது இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரிவரில் சிந்து நதி, மான்சரோவர் ஸ்டார்ட் ஆகுது. கங்கோத்திரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கங்கோத்ரி. அண்ட் பிரம்மபுத்திரா செம்மாயும் டங் அப்படிங்கக்கூடிய இடம். ஓகே, செம்மாயும் டங் அப்படிங்கக்கூடிய இடம். கிருஷ்ணா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மகாபலேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் கங்கோத்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் வந்து இருக்கு. இது வந்து நார்த்தில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சிந்து நதி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 3,21,284 ஸ்கொயர் கிலோமீட்டர். 3,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டரு இது வந்துருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி நதிநீர் வந்து பார்த்தோம். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஏற்படுத்தப்பட்ட முதல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1898 டார்ஜிலிங் அப்படிங்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ சென்ட்ரல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அத்தாரிட்டி கொல்கத்தாவில் வந்துருக்கு. அது ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ரிவர் சம்மந்தமான உள்ளது. அப்போ இந்த ரிவர் சம்மந்தமாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆஸ் பர் ஷெடியூல் படி பக்காவாக கிளாஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஆட்சியர் கல்வியில் டெஸ்ட் பேட்ச் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வகுப்பு வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அடுத்தடுத்த டெஸ்ட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆட்சியர் கல்வியோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து பே பண்ணிட்டு அதிகமான விஷயங்களை நீங்கள் வந்து மெயினாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம ஆட்சியர் கல்வியோட நம்பர் 9500399670 தான் ஆட்சியர் கல்வியோட நம்பர். இந்த நம்பருக்கு 999 பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணுவேன். கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சரு நோட்ஸு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சிறப்பாக வந்து படிச்சுக்கலாம். ரைட்டாக, இதோட முடிச்சுப்போம். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நம்முடைய ஆட்சியர் கல்வியோட நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ 9:30க்கு கரெக்டாக கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட முடிச்சுக்கோங்க.